குருப்யோ நமஹ, நமோ நமஹ. ஆனந்தமாக இருக்கீங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்ட மாதிரி தொடக்காஷ்டகம், தொடக்காச்சாரியரை பற்றி பார்க்கலாம் இந்த போஸ்டிங்கில். அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய பேர் என்னை கங்க்ராச்சுலேட்டும் பண்ணியிருக்கீங்க. நம்ம ராம் இக்னேட்ஸ் சேனலில் வந்து 20,000க்கு மேலே வியூஸ் வந்துடுது. எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான், உங்களுடைய அன்பு, உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு. நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஃபார்வேர்டு பண்ணி, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணினா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, என்னோடய போஸ்டிங்கெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா என்ன எப்போ பண்ணுறோங்கிறது கூட தெரியாட்டா டக்குன்னு சில சமயம்லாம் இந்த எக்ஸ்டம்போர் அப்படியே பண்ணிடுறதுனால அது கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுத்து அவளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. அதில் ஓவர்சீஸில் இருந்தால் கூட வியூவர்ஸ் இருக்காங்க. நல்லா நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுனால உங்களுக்கெல்லாம் நன்றி. ஆதிசங்கரருக்கு வந்து 4 சிஷ்யர்கள். ஏற்கனவே இந்த ஹஸ்தாமலக்கியத்தில் பார்த்துருக்கோம். யார்? சுரேஸ்வராச்சாரியா, பத்மபாதர், ஹஸ்தாமலக்கர், தோடக்கர். இந்த 4 பேரில் சுரேஸ்வராச்சாரியா, பத்மபாதர், ஹஸ்தாமலக்கர் பிரில்லியன்ட் பீப்புள். ஆதிசங்கர் என்ன சொன்னாலும் டப்புன்னு அப்படி கற்பூரம் மாதிரி பிடிச்சுட்டுருவார். கொஞ்சம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைய வந்து தொடக்காச்சாரியர் தான். ஆனால் தொடக்காச்சாரியர் பெரிய சர்வீஸ் ஓரியன்ட் பர்சன். ஆதிசங்கரோட துணியை துவச்சி அவர் எல்லா பணிவிடையும் பண்ணுவார். மற்றவாளுக்கும் பணிவிடை பண்ணுவார். ரொம்ப ஹம்பிள், ஹியூமிலிட்டி வந்து ஹைட் ஆஃப் ஹியூமிலிட்டி. ஆனால் அந்த பத்மபாதருக்கெல்லாம் சில சமயம் தோணும், ஆதிசங்கரர் வந்து இவருக்கு ஜாஸ்தியே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு கூட அவளுக்கு தோணும். ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, கிளாஸ் எடுக்கும்போது தொடக்காச்சாரியார் வரலன்னு சொல்லிட்டு ஆதிசங்கரை ஸ்டார்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ பத்மபாதர் சொல்கிறார், அவர் வந்தாலும் அவருக்கு ஜாஸ்தி புரிய போகிறது இல்லை, எதுக்கு வெயிட் பண்ணுறாள், நீங்கள் ஆரம்பிச்சவங்களேன், அவர் எப்போ வரும்போது வரட்டுமே அப்படின்ன போது சங்கராச்சாரியார் தன்னோட கருணையால் அப்படியே ஞானத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார் அவருடைய யோக சக்தினால். அப்போது என்ன செய்கிறார், அந்த தொடக்காச்சாரியார் சங்கராச்சாரியோட துணியெல்லாம் துவச்சிக்கிச்சு உணர்த்திட்டு வந்து உட்காந்து ஒரு 8 வேர்ஸ் சங்கராச்சாரியரை வந்து பற்றி பாடுறார். அவரை புகழ்ந்து ஸ்துதி பண்ணுறார். ஸோ குருவை ஸ்துதி பண்ணினா என்ன கிடைக்குங்கிறது இதுலேருந்து தெரியுது. என்ன வேணால் கிடைக்கும். அவரோட கிரேஸ் இருந்ததுன்னா, குரு தானே கடவுள். அந்த கடவுளோட கிரேஸ் இருந்தால் இந்த மாதிரி மார்க்கத்துக்கு வருவோம், நல்ல காரியங்களை பண்ணுவோம், நிரந்தர அமைதி கிடைக்கும், ஒரு நல்ல கண்ணோட்டம் வரும் இல்லையா? அதுக்கு வந்து இந்த தொடக்காச்சாரியர் இருந்தபோது 8 வேர்ஸ் வந்து அவர் பண்ண மீட்டர் வந்து தொடக்கா மீட்டர்னு பேர். இந்த தொடக்கா மீட்டரில் வந்து ஒவ்வொரு பாதமும் என்ன ஆகுனா 4 கணம் உண்டு. இந்த மீட்டர்ஸ் சந்தஸ்பாங்க, அதுக்கெல்லாம் கணங்கள் உண்டு. கணங்கள்லாம் என்னன்னாக்கா, இப்போ பார்த்தாலும் இங்கே வந்து கணம்னா என்னன்னாக்கா என்ன செய்வேன்னா, அந்த போயட்ரியை வந்து 3 சிலபலாக பிரிப்பாங்க. 3 சிலபலாக பிரிஞ்சுட்டு இப்போ பாருங்க, அந்த 3 சிலபலில் ஃபஸ்ட்டு சிலபல்ஸ், 2வது சிலபல் வந்து ஷார்ட்டாக இருக்குது. இந்த இதில் தொடக்கா மீட்டரில் 3வது வந்து லாங்காக இருக்குது. அப்படி 4 கணம் வந்து ஒரு பாதத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட அமைச்சது தான் தொடக்கா மீட்டர். அப்போது இவர் அமைச்சதுனால இந்த மீட்டருக்கு தொடக்கா மீட்டர்னே பேர் வச்சுட்டாங்க. இது வந்து நம்ம வந்து குரு மேலே அன்பு இருந்து மரியாதை இருந்தால் என்ன வேணால் நடக்குங்கிறது இந்த தொடக்காஷ்டத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்மள என்ன பண்ணலாம், இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் குருவை பற்றி ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாமா? அப்போ தானே நமக்கு குரு அருள் கிடைக்கும். குரு அருளும் இறையவர்களும் இருந்தால் தானே எல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ பார்க்கலாம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தோ புனப்புனக. சங்கரம் சங்கராச்சாரியம். சங்கராச்சாரியார் வந்து யார்? சங்கரோட அவதாரம் தான், அவரே தான் அவர். அதே மாதிரி கேசவம், விஷ்ணுவோட அவதாரம் வந்து பாதராயணம், வேதவியாசரும் அவதான். சூத்திர பாஷ்ய கிருதௌ, இவர் என்ன பண்ணிட்டார், வேதவியாசர் என்ன பண்ணியிருக்கார், பிரம்மசூத்திரத்தை பண்ணிட்டார், சூத்திரத்தை பண்ணினவர். சங்கரர் என்ன பண்ணார், அது கமெண்ட்ரி எழுதிட்டார், பாஷ்யம் எழுதிட்டார். அவா 2 பேரும் வந்தே நான் நமஸ்காரம் பண்ணுறேன். நம்ம எல்லாருமே நமஸ்காரம் பண்ணலாம். ஏன்னா அவரால் தான் நம்மளுக்கு இந்த நாலேஜெலாம் கிடைக்கிறது.
பகவந்தோ, அந்த 2 பகவான்களையும் திரும்ப திரும்ப நான் வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஏன்னா நம்ம குருவோடு தானே தோடகாச்சாரியருக்கு இவ்வளவு பேரும் புகழ் ஞானம்லாம் கிடைச்சது. நம்மளுக்கும் அந்த ஞானம் கிடைக்கணும் இல்லையா? அதுக்காண்டி குரு வந்து பாடலாம். சரியா? ஸோ இங்கே வந்து இன்னொன்று பார்க்கலாம், இந்த குரு பரம்பராவை பற்றி பார்க்கலாம். அத்வைத குரு பரம்பரை அப்படி நாராயணம், முதல்ல பாருங்கள் எப்படிலாம் வருதுன்னு. நாராயணம், பத்மபுவம், வசிஷ்டம், சக்திம் ச, தத்புத்திர பராசரம் ச, வியாசம், சுகம், கௌடபதம், மகாந்தம், கோவிந்த யோகீந்திரம், அத அஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம், அத அஸ்ய பத்மபாதம் ச அஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திகாரம் அந்யான் அஸ்மத் குரூன் சந்ததம் ஆனதக அஸ்மி. என்னன்னாக்க குரு பரம்பரையில் எல்லாரையும் சொல்லி என்னோட குருவரை எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த குருக்கள்லாம் பார்த்தா அப்படி முதல்ல தேவகுருன்னு எடுத்துப்போம். தேவகுருவில் யார் இருக்குது? நாராயணம் விஷ்ணுக்கு, பத்மபுவம் பிரம்மாவுக்கு, சிவனுக்கு, அப்புறம் ரிஷி குருவெல்லாம் இருக்குது. வசிஷ்டருக்கு நமஸ்காரம். என்ன சொல்கிறோம்? சந்ததம் ஆனதக அஸ்மி, எப்பொழுதும் நான் வணங்கி கொண்டு கொண்டே இருக்கிறேன் வசிஷ்டருக்கு. அதெல்லாம் ரிஷி குரு. இப்போ வசிஷ்டரோட பையன் என்னது? சக்தி, அவருக்கு வணக்கம். சக்தியோட பையன் என்ன? பராசரர், அவனுக்கு வணக்கம். பராசரனோட பையன் என்ன? வியாசர், வியாசருக்கு நமக்கம். வியாசரோட பையன் என்ன? சுக்கனுக்கு வணக்கம். ஸோ முதல்ல தேவகுரு எல்லாம் பார்த்துட்டோம், ரெண்டாவது ரிஷி குரு பார்த்துட்டோம், அப்புறம் மனுஷ குருவில் என்ன பார்ப்போம்? கௌடபாதருக்கு நமஸ்காரம். அப்புறம் கௌடபாதருடைய சிஷ்யன் யார்? கோவிந்த பகவத்பாதருக்கு வணக்கம். கோவிந்த பகவத்பாதரோட சிஷ்யன் யார்? ஸ்ரீ சங்கராச்சாரியருக்கு வணக்கம். சங்கராச்சாரியருக்கு நம்ம 4 சிஷ்யர்கள் இருக்கான்னு பார்த்தோம். பத்மபாதர், அஸ்தாமலகர், தோடகம், அப்புறம் சுரேஷாச்சாரியார், அவளுக்கெல்லாம் வணக்கம். அப்படி மட்டும் இல்லை, இங்கேருந்து என்னோட குரு யாரெல்லாம்? என்னோட குரு யாரெல்லாம்? தப்போவனரோடு வணக்கம், சாமிக்கு வணக்கம். அப்புறம் சிவானந்தருக்கு வணக்கம், சின்மயானந்தருக்கு வணக்கம், தயானந்த சரஸ்வதிக்கு வணக்கம், பரமார்த்தானந்தருக்கு வணக்கம், குருபரானந்தாவுக்கு வணக்கம், ஓங்காரானந்தாவுக்கு வணக்கம், பிரம்மாத்மானந்தாவுக்கு வணக்கம். இவங்க எல்லாம் என்னோட குரு. என்னோட குருவோடு குரு அப்படி வச்சுக்கலாமே. என்னோட குரு வந்து பரமார்த்தானந்தர். பரமார்த்தானந்தருக்கு யார் குரு? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதிக்கு யார் குரு? சின்மயானந்தர். சின்மயானந்தருக்கு யார் குரு? சிவானந்தரும் தப்போவனமும். அவளுக்கெல்லாம் அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. அவளுக்கு யார் குருன்னு பார்த்துட்டுனா என்ன செய்வோம்? சுரேஸ்வராச்சாரியார், அவங்கெல்லாம் வருவாங்க. அஸ்தாமலகர், தோடக்கர் வந்துட்டு பாருங்க. நம்ம அவரையும் வேண்டு இதுக்குள்ளே போகலாம். சரியா? அப்போ ஸ்லோகத்துக்குள்ளே போகலாமா? தோடகாச்சாரியருக்கு வந்து முதல்ல வந்து இந்த வரம் பேர் வரத்துக்கு முன்னால் அவருக்கு பேர் வந்து ஆனந்தகிரின்னு பேர். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தொடக்காஷ்டகம் மட்டும் பண்ணாமல் ஸ்ருதி சார சம் உத்தரணம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காரு. ஸ்ருதி சார உத்தரணம்னா என்ன? எக்ஸ்ட்ராக்டிங் த எசன்ஸ் ஆஃப் வேதாஸ். ஸ்ருதி தான் வேதம், சாரனா அதோடைய எசன்ஸு, சம் உத்தரனா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அப்படியே எடுக்கிறது. அதை பற்றி ஒரு அழகாக ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுவும் வந்து தோடகாமீட்டரில் தான் இருக்குது. அப்போ இதில் இந்த ஸ்ருதிசார சமுதிரத்தில் என்னன்னாக்கா ஒரு மங்கள ஸ்லோகம் இருக்குது. அந்த மங்கள ஸ்லோகம் தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் தியான ஸ்லோகமாக இருக்குது. என்னது? பூபாதௌ யஸ்ய நாபி வியத் அசுகு அணில சந்திரசூர்யோ நேத்ரே. அவருடைய விஷ்ணுவோடைய பாதம் என்னது? அதுதான் எர்த்து. அப்புறம் அவருடைய நாபி வயர் இருக்கு, அதுதான் இந்த ஆகாயம். அப்புறம் அவருடைய மூச்சு காற்று தான் நம்மளுடைய காற்று. அப்புறம் சந்திர சூரியன்கள் அவருடைய கண்ணு அப்படின்னு இருக்கு இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தியான ஸ்லோகம். அது வந்து இவருடைய ஸ்ருதி சார சம் உத்தரணம்னு இருக்கு இல்லையா, அந்த கிரந்தத்தோடைய மங்கள ஸ்லோகம். பாருங்க எப்படி கனெக்ஷன் ஆகிறது எல்லாம். அப்போது இப்போ வந்து என்னென்னு பார்த்தால்னா, இவர் வந்து தோடகாஷ்டகம் மீட்டரை பண்ணிவிட்டார். நம்ம இப்போ வேர்ட்ஸுக்கு போகலாம். வேர்ஸ் 1. ஓகே. விதித்த அகில சாஸ்திர சுதா ஜலதே. இதை வந்து பாடுறது நல்லா இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறான்னா, என்ன சஜஸ்ட் பண்ணுறான்னா, இது வந்து இந்துஸ்தானி தோடி ராகத்தில் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பாருங்க. இதை பாருங்க.
விதித்த அகில சாஸ்திர சுதா ஜலத்தே. விதித்தா கில சாஸ்திர சுதா ஜலத்தே. என்ன நான் வருது? ஏதாவது நான் வருதா? கமலா சுச்சு குச்சூ சுக்க குங்குமத்தோ வரதா இல்லையா? கமலா குச்சூ குச்சுக்க குங்குமத்தோ. அதே மாதிரி பிரகம் விதித்தா கில சாஸ்திர சுதா ஜலத்தே. அதே மாதிரி வரும். நல்ல இது பாட்டு ஞானம் உண்டு, நல்லா பாடுற குரல் இருந்தவாள்லாம் இதை பாடினா நல்லாயிருக்கும். எம்எஸ் சுந்தரமூர்த்திலாம் பண்ணி பாடியாச்சு. நான் வெங்கடேஸ்வர சோபரபாதில் இந்த வெங்கடேஸ்வர சோத்திரத்தில் இது வரும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது பாடும்போது என்ன அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்க்கலாம். நம்ம அர்த்தத்தை தான் மெயினாக எம்ஃபசைஸ் பண்ணுறதுனால நான் பதங்களெல்லாம் பிரித்து பண்ணியிருக்கேன். அந்த மீட்டர் மாதிரியெல்லாம் பண்ணலை. ஏன்னா அப்போ தான் அர்த்தம் நம்மளுக்கு சரியாக தெரியும். வேர்ஸ் 1 என்ன சொல்கிறார்? விதித்த அகில சாஸ்திர சுதா ஜலத்தே மகித உபனிஷத் கதித்த அர்த்தநிதே ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவசங்கர தேசிக மே சரணம். இந்த 4வது வரி இருக்கு இல்லையா, அது 8 ஸ்லோகத்துலேயும் வரும். அதனால் அதோட அர்த்தத்தை பார்த்துடலாம். பவசங்கர தேசிக மே சரணம். பவ இரு, நீ இரு, என்னதான் இருக்கணும்? சங்கர தேசிக. சங்கரர்னா நல்ல ஷம்னா என்னது? மங்களம். மங்களம் பண்ணக்கூடிய. தேசிகர்னா என்னது? எனக்கு என்னோடய பாதையை காட்டக்கூடியவர், வழிகாட்டுபவர், மென்டார். என்னோடு நீ ரெஃப்யூஜ் ஆகு, எனக்கு அடைக்கலம் கொடு. ஏன் எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும்? நான் தொடக்காச்சாரியர், எனக்கு மற்றவளை மாதிரி புத்தி கிடையாது. எனக்கு புத்தியை கொடு. புத்தியை கொடுத்ததுனால எனக்கு அந்த புத்தியை பெறத்துக்குள்ள தகுதியை கொடுத்ததுனால எனக்கு ஆத்ம ஜானம் கிடைக்கும். ஆத்ம ஜானம் கிடைச்சதுனால எனக்கு மோட்சம் கிடைக்கும். அது நீ தான் கொடுக்க முடியும். பவசங்கர தேசிக மே சரணம். என்னுடைய ரெஃப்யூஜுவா, என்னுடைய அடைக்கலத்துக்கு எனக்கு அடைக்கலம் கொடு அப்படிங்கிற. அப்போ முதல்ல இந்த 4வது வரி இப்படி தான் இருக்கும். முதல் 3 வரியை பார்க்கலாம். விதித்த அகில சாஸ்திர சுதா ஜலத்தே. எல்லாமே சங்கராச்சாரியரை புகழ்ந்து தான் பாடுறார். என்ன சொல்கிறார்? விதித்தன்னா சங்கராச்சாரியர் சொல்கிறார், யூ ஹவ் கிராஸ்ப்ட். எல்லாம் நல்லா கரைச்சி குடிச்சிட்ட. இதெல்லாம் அகில, எல்லாம் என்டையர் சாஸ்திரத்தை கரைச்சி குடிச்சிட்ட. சாஸ்திரங்கள்லாம் என்னது? வேதங்கள், ஸ்மிருதி ஸ்மிருதி அண்ட் புராணம், எல்லாத்தையும் என்னெல்லாம் இருக்கோ வேதத்தில் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டேன். சுதா ஜலத்தே அப்படின்னா என்ன? சுதானா என்ன? சுதானாக்க அமிர்தம், ஜலத்தேனாக்க ஜலத்தோடு நிதி ஓஷன். அப்படி என்ன சொல்கிறார்? கடல். என்ன கடல்? அமிர்தக்கடல். நீ தான் அமிர்தக்கடல். எல்லா சாஸ்திரத்தில் உள்ள அமிர்தக்கடல்களெல்லாம், இந்த சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு அமிர்தக்கடல். அதை கிடைச்சதுனால இந்த சாஸ்திரங்களை படித்தது தானே நான் ஆத்ம ஜானம் அடைஞ்சதானே மோட்சம் கிடைக்கும். அந்த கடலை நீ எல்லாம் கரைச்சி குடித்த ஆள் அப்படிங்கிறார் ஆதிசங்கரரை. அப்புறம் மகித உபனிஷத் கதித்த அர்த்தநிதே. மகித்தன்னா என்னது? கிரேட், சேக்ரட், பெரிய நல்ல பேர் பெற்ற உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் கதித்த என்ன பண்ணிட்டார்? அது சொல்ல கொடுத்த ரிவீல் பண்ணினதை, அந்த அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுன்ட்ட. அதுதான் நீதான் ட்ரெஷர். உபனிஷத்துகளுடைய சாரங்களெல்லாம் புரிந்து கொண்டவனே. ஹிருதயே, என்னுடைய ஹிருதயத்தில், கலையே, நான் உன்னை மெடிடேட் பண்ணுகிறேன். விமலம் சரணம், உனக்கு அழுக்கற்ற தூய்மையான உன்னுடைய பாதங்களை என்னுடைய ஹிருதயத்தில் மெடிடேட் பண்ணுறேன். ஏன் மெடிடேட் பண்ணுறேன்? நீ எல்லாம் வேதங்களெல்லாம் கற்று உணர்ந்துட்டான். நீ தான் கடல். அந்த சாஸ்திரங்களோட கடலே நீ தான். அதை ஃபுல்லாக கரைச்சி குடித்தவன் நீ தான். உபநிஷத்தோட நாலேஜ் எல்லாம் உனக்கு தான் தெரியும். பெரிய பெரிய கிரேட் உபநிஷத்தோடெல்லாம். அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீ தான் கமெண்ட்ரிலாம் எழுதியிருக்க. பாஷ்யக்காரர் தானே அவர். நீ தான் அதுக்கு பாஷ்யம்லாம் எழுதியிருக்க. அதனால் உன்னுடைய பாதங்களை, பொற்பாதங்களை, அப்பழுக்கற்ற பாதங்களை நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கேன். அப்போ தான் நீ என்ன செய்வ? எனக்கு அடைக்கலம் கொடுப்பாய். நல்லா இருக்கா? ஸோ இன்னும் ஒரு 7 இருக்குது, அடுத்தல பார்க்கலாம். ஸோ நம்ம அஸ்தாமலக்கரை பார்த்துட்டோம். எல்லா குருக்களையும் விட போகிறதில்ல நம்ம. குரு பரம்பராவில் உள்ள குருக்கள் எல்லாம் இனிமேல் நீங்கள் யாருன்னு கேட்டேன்னு சொல்லணும், நான் வேதாந்தின் அப்படின்னு சொல்லணும். உங்கள் பேர் கீர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு அட்ரிபியூட், உங்களுக்கு அடைமொழி என்ன? வேதாந்தின். உங்கள் பேர் நான் இப்போ வச்சுங்களேன்,
அவங்க பேர் கோவிந்தன் வச்சுங்களேன். உங்கள் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டால் நான் வேதாந்தின் கோவிந்தன். அப்புறம் அந்த கோவிந்தன் முள்ள போய்ட்டு வேதாந்தின் அப்படிங்கணும். அப்புறம் என்ன சொல்லணும், ஜிக்யாசு. இதை மாதிரி அர்த்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜிக்யாசுனா என்ன, என்னோடய மெய்ப்பொருளை அறிவதற்கு நான் விரும்புபவன். அதனால் அதை பற்றி இந்த பாதையில் வர முடியும். ஸோ நம்ம யார், வேதாந்தத்தை படிப்பவன், அதில் ஆர்வமுள்ளவன், அதை தெரிந்து என்னோடய ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு ஆர்வமாக இருப்பவன். ஸோ வேதாந்தின்ஸ், ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு. தோடகர் மாதிரி அவ்வளவு மற்றவா மாதிரி பிரில்லியன் இல்லாட்டாலும் தோடகருக்கே குருவோட அருள் இருந்தால் கிடைக்கும் போது நம்மளுக்கெல்லாம் கிடைக்காமையா இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சதுனால தான் இப்படி பிரவருத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த செஷனில் 2வது வேர்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஆனந்தமாக இருக்கலாம். நன்றி.